மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி சென்னையில் அதன் தலைமை அலுவலகத்தில் போராட்டம் நடத்தப்படும் என்று மே 17 இயக்கத்தின் தலைவர் திருமுருகன் காந்தி அறிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், செப்டம்பர் 1ஆம் தேதி நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து ஜனநாயக அமைப்புகளும் பங்கேற்க இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுக்கு தமிழக அரசு அறிவித்துள்ள சலுகைகள் வழக்கமானது என்று தெரிவித்துள்ள திருமுருகன் காந்தி, அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மதுரை நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் அந்த பிபிடிஎல் நிறுவனம் மாஞ்சோலை நிறுவனம் 1140 கோடி ரூபாய் நிலுவை வைத்திருக்கிறார்கள், தமிழ்நாடு அரசுக்கு தர வேண்டிய அந்த வரி தொகையை கட்டாமல் வைத்திருக்கிறார்கள் என்று நேற்றைக்கு அரசே ஆவணத்தை கொடுத்துருக்குது. நான் கேட்குறேன், ஒரு தமிழ்நாடு அரசு போன்ற பலம் வாய்ந்த ஒரு அரசாலேயே அந்த கம்பெனிகிட்ட இருந்து பணம் வாங்க முடியல, அவங்களுக்கு தர வேண்டிய சட்டப்பூர்வம் வர வேண்டிய அந்த தொகையை வாங்க முடியல. 1140 கோடி ரூபாய் ஒரு அரசாங்கம் வாங்க முடியல, சாதாரண தொழிலாளி எப்படி வாங்குவான்? இப்ப அரசாங்கத்தை ஏமாற்றக்கூடிய கம்பெனியை ஏன் அரசு, திமுக அரசு தட்டி கேட்கல? ஏன் எதிர்கட்சிக்காரங்க பேசல? ஏன் காங்கிரஸ் கட்சி பேசல? ஏன் பாரதிய ஜனதா கட்சி பேசல? ஏன் நாம் தமிழர் போன்று நாங்க தான் 3வது பெரிய கட்சி சொல்லக்கூடிய பேசல? எந்த கட்சியுமே பேசல. ஏன்னா பிபிடிஎல் நிறுவனம் 30 வருஷமா பிஜேபி கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து அந்த கட்சி வளர்வதற்கான 30 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக நன்கொடை கொடுத்தது பிபிடிஎல் நிறுவனம் தான். பாம்பே பர்மா கம்பெனி தான் 30 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் அதிக அளவு நன்கொடை கொடுத்த கம்பெனி. அதனால பிஜேபி பேசாது.